SRGDS Matriculation News Channel. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 44 குற்றம் கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பொருள்: குற்றம் வருவதற்கு முன்பே அது வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் உள்ள வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும். நன்றி. आज का शब्द संवेदन सेंसिटिविटी, प्रेरण इंस्पिरेशन, साहस करेज, अनुभव एक्सपीरियंस, संतुलन बैलेंस, सहयोग कोऑपरेशन. धन्यवाद. Word of the day: enervate, meaning weaken or destroy strength. Example sentence: he was slow to recover from his disease. Even a short walk to the window would enervate him. Thank you to all. திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருப்பாவை பாடல் 23. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போத்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று எங்கனே போத்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து தருளேனோரெம்பவாய். இதன் பொருள்: காயாப்பூ வண்ணனே, மழைக்காலத்தில் மலைக்குகைக்குள்ளே உறைந்து கிடந்து உறங்கும் விருமிகுந்த சிங்கமானது உறக்கம் தெளிந்து எழுந்து அனல் கக்க விழித்து பிடர்மயிர் சிலுக்கும்படி நாற்புறமும் திரும்பி திரும்பி உதரில் சோம்பல் முறிந்து நிமிர்ந்து முழங்கி அந்த குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவது போல் நீ உன் கோயிலிலிருந்து இங்கு வந்தருள்வாயாக. அழகு பெற அமைந்து சிறந்து விளங்கும் அரிசயானத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிவாயாக. நன்றி. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 100. கூவின பூங்குயில் கூவின கோழி உருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது வெறுப்புடன் நமக்கு தேவனர் சழித்தால் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுனை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யாமென கெளியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருள்வாயே. பாடல் பொருள்: இதன் பொருள்: மகாதேவா, திருப்பெரும் துறையுடைய சிவபெருமானே, எவராலும் அறிவதற்கு அரியவனே, எங்களுக்கு அறிந்து அனுபவித்த எளிமையானவனே, அழகிய பூங்குயில் கூவின, கோழிகள் கூவின, பறவைகள் ஒலித்தன, சங்குகள் முரண்டன, விண்மீன்கள் ஒலிகின்றன, உதய கதிரொலி ஒலிகின்றது. எம்பெருமானே, பள்ளியினின்றி எழுந்தருள்வாயாக. உள்ளத்தில் விருப்பம் கொண்டு எங்களுக்கு நல்ல வீரக்கழல் அணிந்த உன் திருவடி இரண்டையும் காட்டுவாயாக. நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் பி. காமேஷ். 7/1/2026 இன்று பழைய பாறைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. பழைய பாறைகள் தினம் என்பது பூமியின் பழமையான பாறைகள் வழியாக அதன் புவியியல் வரலாறு மற்றும் இயற்கையின் நிலைத்தன்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு தினமாகும். இந்த தினத்தின் முக்கியத்துவம் பூமியின் வயதும் வளர்ச்சியும் பற்றி அறிய உதவுகிறது. புவியியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளின் மதிப்பை உணர்த்துகிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. உறுதி மற்றும் காலத்தின் சக்தியை நினைவூட்டுகிறது. அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி. வணக்கம்.